ஹலோ அஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா 2 இது போட்டிருப்போம் 2 வீடியோ. ஸோ அத பார்த்துட்டு இந்த இது பாருங்க. இல்லன்னா இது கூட டைரக்ட்டா பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ உங்களுக்கு இதுக்கு அடுத்து அந்த சாப்டர்ல வரும் இப்ப கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பிசிக்ஸ்ல மோஷன்ற டாபிக் தான் நம்ம பார்க்குறோம். மோஷன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோணும் பார்த்தீங்கன்னா, ஒரு மூவ்மெண்ட். சரிங்களா? அந்த மூவ்மெண்ட் நம்ம எத வச்சு இந்த பொருள் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொருள கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? பொசிஷன கம்பேர் பண்ணும்போது தான் மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவோம். மோஷன் இஸ் எ சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் எ ஆப்ஜெக்ட் வித் டைம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அந்த நேரத்துக்கு ஒரு பொருள் இப்ப 2 பொருள் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். பக்கத்து பக்கத்துல ஒரு 2 ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு ஃபோன நீங்க முன்னாடி நவுத்திட்டு போனீங்கன்னா, நீங்க எத வச்சு மோஷன் ஆயிருக்குன்னு சொல்லுவீங்க? அதாவது மூவ் ஆயிருக்குன்னு சொல்லுவீங்க. சோ, இன்னொரு பொருள்ல இருக்க கம்பேரிசன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இயக்கமாயிருக்குன்னு சொல்லுவீங்க. அதான் சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எது எதெல்லாம் ஏக்கம்ன்னு சொல்லலாம்னா, பறவை பறக்கிறது, அடுத்து ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்றது, பிளட் வந்து நம்ம உடம்புல போறது, எல்லாமே கார் மூவ் ஆகுறது சொல்லி எல்லாமே வந்து மோஷன் சொல்லுவோம். மூவ்மெண்ட்ல இருக்க எல்லாமே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூவிங் ட்ரெயின் அப்பியர் ஸ்டேஷனரி டூ பேசஞ்சர், கோ பேசஞ்சர் வரும். கோ பேசஞ்சர் பட் இன் மோஷன் டூ சம்ஒன் ஆன் த பிளாட்ஃபார்ம். அதாவது நீங்க ட்ரெயின்ல இப்ப 2 பேர் நீங்களும் ஃப்ரெண்டும் மூவ் ஆயிருக்கீங்க. நீங்க நடுவுல உட்கார்ந்திருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஃப்ரெண்ட் வெளிய நிக்கிறார் ட்ரெயினுக்கு வெளிய. நீங்க நடுவுல உட்கார்ந்திருக்கீங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்காருன்னா, இப்ப வெளிய இருக்க பெர்சன கம்பேர் பண்ணும்போது ட்ரெயின் மூவ் ஆகுறது வந்து மோஷன் தெரியும். ஆனா, உங்க பக்கத்துல இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? அவர கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸ்டேஷனரியா தான் தெரியும். ஏன்னா நீங்க 2 பேருமே ட்ரெயின்ல இருக்கீங்க. அப்போ நீங்க 2 பேருமே எப்படி இருக்கீங்க? ஸ்டேஷனரியா இருப்பீங்க. நவுராம இருப்பீங்க. ஆனா வெளிய இருக்க பெர்சன் வந்து வெளிய பிளாட்ஃபார்ம்ல இருக்க பெர்சன் உங்கள பார்த்தாங்கன்னா, ட்ரெயின் வந்து மூவிங்ல இருக்க மாரி தெரியும். சோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட்ல இருக்குன்றது எத வச்சு சொல்லுவோம்னா, அந்த பொசிஷனையும், அந்த டைமிங்கும் சரிங்களா? இப்ப நீங்களே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது, தண்டவாளத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கீழ தண்டவாளம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒரே இடத்துல நிக்கிற மாரியே தெரியும். ஏன்னா அதே தண்டவாளம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பக்கத்துல இருக்க சைடுல இருக்க நீங்க காரையோ, இல்ல ஒரு மரத்தையோ பாயிண்ட் பண்ணி நீங்க நவுர்றீங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஆமா நவுர்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். சோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மோஷன் ஆல்வேஸ் ரிலேட்டிவ் டூ த ரெஃபரல் பாயிண்ட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த தண்டவாளத்த ஏதாவது ஒரு பாயிண்ட்ட பேஸ் பண்ணி நீங்க இது பண்ணணும். சரிங்களா? ஒண்ணு உங்களுக்கு பொசிஷன் தேவை. அந்த ஏதாவது ஒரு பாயிண்ட் இப்ப நீங்க வந்து ஒரு 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 ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹைவேல நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கடை இருக்குன்னா, அந்த கடைய நீங்க பாயிண்ட் பண்ணி எவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்க நீங்க. சோ அத டிபெண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மோஷன்ல இருக்க மாரி தெரியும். சோ இல்லன்னா ஏதாவது ஒரு பொருள் சோ இந்த டைமிங் முக்கியம். சரிங்களா? பாயிண்ட் ரெஃபரல் பாயிண்ட்ன்றது ஒண்ணு முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டைம். எந்த டைமுக்கு நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போணுன்ற மாரி டைமிங்ன்றது முக்கியம். மோஷன்ல பொறுத்தவரைக்கும். அதே மாரி இதுலயே உதாரணம் பார்த்தீங்கன்னா, பஸ் மூவிங் டூ எ பெர்சன் ஆன் எ ரோட். த பஸ் இஸ் மூவிங். பட் டூ எ கோ பேசஞ்சர் இட் சீம்ஸ் ஸ்டேஷனரி. அதான் பக்கத்துல இருக்கவங்களுக்கு நிலையா இருக்க மாரி இருக்கும். உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்களுக்கு. ஆனா வெளிய இருந்து பார்க்கிறவங்களுக்கு பஸ் மூவ்மெண்ட்ல இருக்க மாரி தெரியும். சோ மோஷன்லயே பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. என்ன டைப்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் லைன் மோஷன் நேர்க்கோடு இயக்கம், சர்க்குலர் மோஷன் வட்ட இயக்கம், ரொட்டேஷனல் மோஷன் சுழற்சி இயக்கம், வைப்ரேஷன் மோஷன் அதிர்வு இயக்கம். சோ இத நேர்க்கோடு இயக்கம்னு சொல்லுவோம். நம்ம ஸ்ட்ரெய்ட்டா போவோம் இல்லையா? இப்ப ஹைவேஸ்ல எங்கேயாவது ஸ்ட்ரெய்ட்டா போகும்போது இது வந்து நேர்க்கோடு. இது ரெட்டிலினியர் மோஷன் கூட சொல்லலாம் நம்ப. சர்க்குலர் மோஷன்றது இது. சர்க்குலர் ஒரே இடத்த ஒரே பாதையா இப்ப அத்லெட்டிக்ஸ்லாம் ஓடி வராங்க இல்லையா? இது எல்லாமே சர்க்குலர் மோஷன். இது வந்து புரொப்பல்லர் சுத்துது இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன். இது சுத்தி ரவுண்டாவே சுத்திட்டு இருக்கும். இது ரொட்டேஷனல் மோஷன். இது வந்து கிட்டார் இதெல்லாம் சொல்லலாம். வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டார் அந்த ஸ்ட்ரிங்க நம்ம வைப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? வைப்ரேட் பண்ணும்போது ஷேக் ஆகும் இல்லையா? அந்த மாரி. அதிர்வு இயக்கம் இதெல்லாம். ஸோ மொத்தம் 4 இயக்கமா இருக்கு மோஷன்ல. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட்னு வித்தியாசம் தெரியணும். டிஸ்டன்ஸ்னா என்ன? தூரம். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மென்ட்னா அதுவும் தூரம் தான் சொல்லுவீங்களா? இடப்பெயர்ச்சி. சரிங்களா? இடப்பெயர்ச்சி. எவ்வளோ நீங்க வந்து சேஞ்ச் ஆயிருக்கீங்கன்ற மாரி. இப்போ டிஸ்டன்ஸ் நீங்க என்ன சொல்லலாம்னா, இப்போ ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? ஏன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்து வந்து பின்றது ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல பின்றது ஒரு பாயிண்ட்டா நான் மார்க் பண்றேன். சோ இது வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு. இந்த லைன்ல ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு. சரிங்களா? இப்ப டிஸ்டன்ஸ் நீங்க வந்து ஏலருந்து பி போகணும்னு சொல்ட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? 40 கிலோமீட்டர் கடக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு 30 கிலோமீட்டர் கடக்கணும். டோட்டலா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரும் டிஸ்டன்ஸ்ல? 70 கிலோமீட்டர் வருமா? ஓகே. இதே உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் பண்ணணும்னா, ஷார்ட்டஸ்ட் ரூட் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். இதுல ஷார்ட்டஸ்ட் ரூட் எது? ஹைப்போட்டென்யூஸ் வருமா? ஷார்ட்டஸ்ட் ரூட்ன்றது பிலருந்து டைரக்ட்டா ஏ, இல்லன்னா ஏலருந்து டைரக்ட்டா இது. சோ இதுல ஷார்ட்டஸ்ட் ரூட் எது? 50. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது எவ்வளோ இதுல வருது? 50 கிலோமீட்டர்ன்றதா இது டிஸ்பிளேஸ்மென்ட். சரிங்களா? சோ அததான் இங்க குடுத்திருக்கேன். டோட்டல் பாத் டிராவல். இத வச்சு நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏஎல்பி சிபிடி 2லயே கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. டோட்டல் பாத் டிராவல். எவ்வளவு தூரம் வந்து நீங்க கடந்திருக்கன்றது முக்கியம் டிஸ்டன்ஸ்ல. இதே டிஸ்பிளேஸ்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ரெய்ட் லைன் டிஸ்டன்ஸ் சரிங்களா?
ஷார்ட்டா இருக்கணும். அந்த தூரம்ன்றது இடப்பெயர்ச்சியில தூரம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு போடலாம். ஸோ இல்ல ஹைப்போடென்யூஸ் தான் கம்மியா இருக்கும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் குவான்டிட்டிஸ். சரிங்களா? ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். இதுக்கு வந்து டைரக்ஷன் தேவையில்ல. நீ எந்த டைரக்ஷன்ல போகணும்னு சொல்லல. நீ எப்படியாவது ஒரு 70 கிலோமீட்டர் போ. அதான் கணக்கு. சரிங்களா? வெக்டார்ல பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் தேவை. அதாவது நான் ஹைப்போடென்யூஸ்ல கீழ சென்டர்ல இருந்து நான் வந்து நார்த் வெஸ்ட்ன்ற போற டைரக்ஷன் வந்து எனக்கு தேவை. ஸோ இது ஆல்வேஸ் பாசிட்டிவ்ஸ். டிஸ்டன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவா தான் இருக்கும். எப்படி ப்ரோ பாசிட்டிவ் சொல்றீங்கன்னா, இப்ப நம்ம கடந்த தூரம் எவ்வளவு இதுல? 50ஆ? சாரி. கடந்த தூரம் மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல 70 கிலோமீட்டர். சரிங்களா? 70 கிலோமீட்டர்ன்றது பாசிட்டிவ். இதுக்கு மேல சேஞ்ச் ஆகாது. நீங்க 70 கிலோமீட்டர் தான் கடந்திருக்கீங்கன்னா, யாரு கடந்தாலும் 70ஆ தான் வரும். சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா கேன் பி 0. பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்கும். இது எப்படி பாசிட்டிவ்னா, இப்போ நான் இந்த இடத்துல பாயிண்ட் சின்ற ஒரு பாயிண்ட்ட மார்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து ஒரு 10 கிலோமீட்டர். இது 10ன்னா ரிமைனிங் இருக்கிறது 30ஆ வரும். சரிங்களா? இந்த மாரி. ஸோ இப்ப நான் ஏல இருந்து மூவ்மெண்ட் ஆவுறேன். ஏல இருந்து நான் வந்து பிக்கு வரேன். சரிங்களா? பிக்கு வந்தா எவ்வளோ எனக்கு மொத்தம் 70 கிலோமீட்டர்ஸ் வருது. ரிட்டர்ன் என்ன சொல்றாங்க அவங்க? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் லைன்ல போட்டு காட்டுறேன். ஏ, பி இந்த இடத்துல சி. இது ஒரு 40 இது ஒரு 30. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் ஏல இருந்து பி வரேன். ஏல இருந்து பி வந்தா எனக்கு எவ்வளோ வருது? 70 கிலோமீட்டர்ஸ் வருது. மறுபடியும் என்ன பண்றாங்க? பில இருந்து சிக்கு போ சொல்றாங்க. ஸோ அப்படி சிக்கு போயிட்டோம்னா என்ன ஆகுது? மறுபடியும் அகைன் 30. மொத்தம் இப்ப 100 கிலோமீட்டர் கடந்துட்டானா? கேட்டா கிடையாது. ஏன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட். அப்ப டைரக்ட்டா நம்ம ஏல இருந்து சிக்கு தானே. இப்ப ஏல இருந்து பிக்கு வரோம் 70 கிலோமீட்டர். அகைன் பில இருந்து சிக்கு போனா 30 கிலோமீட்டர். மொத்தம் எவ்வளவு நினைப்போம்? 100 கிலோமீட்டர் நினைப்போமா? ஆனா கிடையாது. ஆனா நம்ம சிக்கு தானே வர சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட்டஸ்ட் ரூட் எது? ஏல இருந்து டைரக்ட்டா சி. அப்ப டோட்டல் எவ்வளவு கிலோமீட்டர் வந்திருக்கு நம்ம? 40 கிலோமீட்டர் வந்திருக்கும். சோ இதுக்கான ஆன்சர் 40. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குறைஞ்சிருக்கா? உங்களுக்கு தெரியுதுங்களா? 100 வந்து ரிட்டர்ன் இருந்த தூரத்துக்கே வந்துட்டோம். சோ அப்படி வரும்போது நமக்கு என்ன ஆயிருக்கு? 40 தூரம் தான். ஏல இருந்து எவ்வளவு பாயிண்ட் வந்து நகர்ந்திருக்கணும்? 40 கிலோமீட்டர் தான் நகர்ந்திருக்கும். சோ இது வந்து என்னவாயிருக்கு உங்களுக்கு? மைனஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதாவது 100 கிலோமீட்டர்ல இருந்து ரிட்டர்ன் வந்தாலும் மைனஸ் ஆயிருக்கு. இது பாசிட்டிவா கூட இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? பாசிட்டிவ்ன்றபோது இப்ப டைரக்ட்டாவே 70 வரும்போது பாசிட்டிவா இருக்கும். கேன் பி 0. கேன் பி 0னா ஏல ஆரம்பிச்சு பி வரையும் போ சொல்றாங்க. 70 கிலோமீட்டர். மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் ஏக்கே வர சொல்றாங்க. அப்படி வர சொன்னா நமக்கு எவ்வளவு வருது? டிஸ்டன்ஸ்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு 140 கிலோமீட்டர். ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சியில பார்க்கும்போது நம்மளுக்கு 0. ஏன்னா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டும், எண்டிங் பாயிண்ட்டும் சேமா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா 0 நம்மளுக்கு. சரிங்களா? நெகட்டிவ்ன்னும்போது நம்ம ஏவ தாண்டி கூட போலாம். ஏ தாண்டி போகும்போது கூட என்ன ஆகுது நம்மளுக்கு? கொஞ்சம் கிலோமீட்டர் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நெகட்டிவ்ல போற மாரி. சோ இடப்பெயர்ச்சியில நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ்லயும் வரும், 0லயும் வரும். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன் பாருங்க. எ பெர்சன் வாக் 60 கிலோமீட்டர் டூ எ பாயிண்ட் அண்ட் ரிட்டர்ன். சரிங்களா? 60 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு பாயிண்ட்ட போயிட்டு ரிட்டர்ன் வராராம். சோ இதான். ஏ டூ பி போறாரு. இது 60 கிலோமீட்டர்ஸ். இதுல ஏல இருந்து பி போனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் மறுபடியும் வராராம். மறுபடியும் ஒரு 60 கிலோமீட்டர் வந்திருப்பாராம். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் 120. டிஸ்பிளேஸ்மென்ட் 0. ஏன்னா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டும், எண்டிங் பாயிண்ட்டும் சேமா இருக்கு. சோ அதனால 0. அடுத்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது யூனிஃபார்ம் மோஷன்னா சீரான இயக்கம். சரிங்களா? இது வந்து சீரற்ற இயக்கம். இல்ல யூனிஃபார்ம் மோஷன்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம். ஒரு சீரான இடைவெளியில சீரான தூரத்தை கடக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஈக்குவல் யூனிஃபார்ம் மோஷன். சோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த படம் காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த படத்தோட சார்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்ட்ரைட்டா இருக்கா உங்களுக்கு? ஸ்ட்ரைட்டாவே ஸ்லோப் இருக்கு. சோ இதுனா அப்படின்னா என்னன்னா, ஒரு நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் கடக்குறாங்கன்னா, அடுத்த 2 நிமிஷத்துல 20 கிலோமீட்டர். அடுத்து 3 நிமிஷத்துல 30. 4 நிமிஷத்துல 40. சோ இது என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கா உங்களுக்கு? 1 நிமிஷத்துக்கு 10, அடுத்த 1 நிமிஷத்துக்கு 10, அடுத்த 1 நிமிஷத்துக்கு 10. எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. 10, 10ஆ இருக்கு. இந்த 1 நிமிஷம், 1 நிமிஷம் 10, 10ஆ இருக்கா? சோ இது வந்து யூனிஃபார்மான ஸ்பீட்ல வந்து போறாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, யூனிஃபார்ம் மோஷன். சீரான இயக்கம். சம இடைவெளியும், சம தூரத்தையும் கடக்கிறது. சரிங்களா? அடுத்து நான் யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன் எப்படி இருக்கும்னா, 1 நிமிஷத்துல 10 போயிருப்பாங்க. அடுத்து 2ஆம் நிமிஷம் வரும்போது 18 தான் போயிருப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்து 3ஆம் நிமிஷம் வரும்போது 30 போயிருப்பாங்க. சோ இந்த மாரி டிஃபரன்ஸ் சேஞ்சஸ் ஆகுது பாருங்க. இதுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 1க்கு 10னா, இது 2 வரும்போது என்ன வருது? 18ஆ மாறிடுது. அதாவது 9. மறுபடியும் 1க்கு 9ன்ற வித்தியாசத்துல வருது. மறுபடியும் இது என்னவா மாறுது? 1க்கு 12ன்ற வித்தியாசம். சோ இதுக்கெல்லாம் வித்தியாசம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சோ டைமிங் இதுவும் சேஞ்ச் ஆகுறனால இந்த இந்த ஸ்லோப் இருக்கு பாத்தீங்களா? ஸ்லோப் பாருங்க. கொஞ்சம் வளைஞ்சு மேல ஏறி வளைஞ்சு ஏறுதா?
ஸோ இந்த ஸ்லோப் வந்து ஸ்ட்ரைட்டாவே இல்ல. கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு. எதனால பார்த்தீங்கன்னா, டைம் டிஃபரன்ஸ்னால. ஸோ இதான் நான் யூனிஃபார்ம் மோஷன் சரிங்களா? சீரற்ற இயக்கம். அது சீரற்ற இயக்கம் நம்ம எங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள எங்கேயாவது நீங்க பைக்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு ஹைவேஸ்ல நம்ம வந்துட்டு இருக்கும்போது, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் கடக்குறோம்னா, அடுத்து சிட்டிக்குள்ள வரும்போது என்ன ஆகுது? நம்ம அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு தான் 5 கிலோமீட்டரே கடப்போம். இல்ல 1 கிலோமீட்டரே கடப்போம். ஸோ அந்த அளவுக்கு டிராஃபிக்கா இருக்கும். ஏன்னா டிராஃபிக்கா இருக்க இடத்துல நம்மளால யூனிஃபார்மான ஸ்பீட்ல போ முடியாது. அதாவது சீரான இயக்கத்துல நம்மளால வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அதனால இதுக்கு உதாரணம் அதான் குடுத்திருப்பேன். கார் ஆன் ஹைவேஸ் அட் ஸ்டெடி ஸ்பீட். சரிங்களா? யூனிஃபார்மான மோஷன். சீரான இயக்கத்துல என்னன்னா, ஒரு கார் வந்து ஹைவேஸ்ல சமமான வேகத்துல போயிட்டே இருக்கு. ஒரு 60ன்ற வேகத்துல தொடர்ந்து 1 மணி நேரம் போயிட்டே இருக்கிறாருன்றது சீரான இயக்கம். சீரற்ற வேகம் பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள நம்ம கார் ஓட்டுனா எப்படி இருக்கும்? ரொம்ப டிராஃபிக்கா ஓட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு வேகம் தான் வரும்னு நெனைக்கிறேன். கான்செப்ட். ஸோ ஸ்பீடுன்றது நம்ம வேகம்னு சொல்லுவோம். இத வந்து திசை வேகம்னு சொல்லுவோம். இது ஸ்கேலார் குவான்டிட்டீஸ். ஸ்கேலார் குவான்டிட்டீஸ்னா என்ன சொல்லியிருப்பேன்? டைரக்ஷன் மட்டும் இருந்தா போதும். எந்த திசைன்றது நமக்கு தேவையில்ல. ஆனா வெக்டார் குவான்டிட்டீஸ்ல திசைன்றது தேவை. ஸோ அதனால வெக்டார் குவான்டிட்டீஸ். இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். வெலாசிட்டிஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு குறிப்பிட்ட காலத்துலன்றது முக்கியமான விஷயம். சரிங்களா? அதே மாரி இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒண்ணு குடுத்திருக்கேன் பாருங்க. உஷா ஸ்விம் 180 மீட்டர் இன் 1 மினிட் பேக் அண்ட் ஃபோர்த். சரிங்களா? அதாவது ஏலருந்து பிக்கு போறாங்க. 180 மீட்டர் சரிங்களா? பேக் போயிட்டு வரதுன்னு சொல்றாங்க. அப்பன்னா 90 மீட்டர் போக வர 90 மீட்டர். ஸோ இதுதான் வந்து அவங்க நடந்திருக்கு. ஸோ இப்ப ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் பை டைமா? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றது ஃபார்முலா. தூரம் பை நேரம்ன்றது ஃபார்முலா நம்மளுக்கு. ஸோ மொத்த தூரம் எவ்வளோ நம்ம கடந்திருக்கிறது? 180. நேரம்ன்றது 60 செகண்ட். சரிங்களா? அதான் செகண்ட்ல போடணும். 1 மினிட்ன்றது 60 செகண்ட். ஸோ இத கேன்சல் பண்ணோம்னா 3 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? 3 மீட்டர் பெர் செகண்ட்ன்ற வேகத்துல போயிருக்காங்க. இதே ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? டிஸ்பிளேஸ்மென்ட். டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளோ? 0வா? ஏன்னா போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க அவங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டின்றது 0. ஏன்னா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் வெலாசிட்டில ஒண்ணா இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது 1. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முடுக்கம். ஆக்ஸலரேஷன் சரிங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அதாவது ஃபார்முலா என்னன்னா a is equal to v minus u by t. இதுதான் வந்து இந்த v minus u by t தான் என்ன சொல்றாங்கன்னா சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டினா இப்போ கார் வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் பர் செகண்ட்ன்ற வேகத்துல போகுதுன்னா, அது என்ன ஆகும் டாப் ஸ்பீடா ஒரு 20 மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா? சாரி 5 மீட்டர் பர் செகண்ட்ல ஸ்டார்ட் பண்ண காரு 20 மீட்டர் பர் செகண்ட் போகுதுன்றாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி குடுத்துட்டாங்க. ஸோ இத நம்ம சால்வ் பண்ணும்போது இதோட ஆக்ஸலரேஷன் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஏன்னு என்னன்னு கேட்டாங்கன்னா, ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா, இதுல v குடுத்துட்டாங்க. vன்றது ஸ்டார்ட்டிங் சரிங்களா? அப்ப ஸ்டார்ட்டிங் வந்து uன்னு எடுக்கலாம். ஃபைனல வந்து vன்னு எடுக்கலாம். ஸோ அப்ப a நம்மளுக்கு ஆக்ஸலரேஷன் தேவைன்னா v மைனஸ் u பை t. v என்னது நம்மளுக்கு 20. 20 மைனஸ் 5 15. 15 பை 3 செகண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு என்ன ஆகுது? 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டில எவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கோ அதை வச்சு டிவைடட் பை டைம் போட்டோம்னா நமக்கு வந்து ஆக்ஸலரேஷன் கிடைச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் வச்சு நம்ம வந்து அந்த கிராஃப் வச்சு நம்ம வந்து எப்படி போடுறன்ற மாதிரி. இப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்னு அடுத்து வெலாசிட்டி டைம் கிராஃப்ஸ் 2 கிராஃப்ஸ் இருக்கு சரிங்களா? இப்போ வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரைட் லைன்றது யூனிஃபார்ம் மோஷன் உங்களுக்கு தெரியும். சீரான வேகம்ன்றது. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் வெர்டிகலாவும் கிடைமட்டமாவும் டைமும் நம்ம போடுறோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரைட் கோடு வருதா? ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்லோப் வந்து போகுது. இந்த மாதிரி போச்சுன்னா யூனிஃபார்ம் மோஷன் அதாவது சீரான இயக்கம்ன்றது அர்த்தம் நம்மளுக்கு சரிங்களா? இந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டா எந்த ஒரு இது இல்லாம இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது 2னா 2 நிமிஷம்னா அதாவது 2 செகண்ட்னா இது 20. அடுத்து இந்த பாயிண்ட் டச் ஆகுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்ல டச் ஆச்சுன்னா இது அடுத்து 40ல இருக்கும். ஸோ இது வந்து யூனிஃபார்மாவே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த இதுல அப்படி இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து ஆக்ஸலரேஷன் மோஷன்னா யூனிஃபார்மா போச்சுன்னா ஒரே வேகத்துல போறான்னு அர்த்தம். அதாவது ஒரு 30ன்ற வேகத்திலேயே தொடர்ந்து போயிட்டே இருக்காருன்னு அர்த்தம். இது அப்படி இல்ல. 30ன்னு போயிருந்தவர் என்ன பண்ணிட்டாரு? திடீர்னு ஸ்பீட் எடுத்து 40, 50ன்னு சொல்லி ஏறிட்டே இருக்காரு. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு என்னன்னா
ஆக்சிலரேஷன் முடுக்கன்றது ஏறிக்கிட்டே போகுது. இததான் வந்து முடக்கம் இயக்கம் சொல்லி போட்டிருக்கேன். டைம் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ இது வந்து ஆக்சிலரேஷன் மோஷன். இதே உங்களுக்கு சார்ட்ல வந்து ஸ்லோப் டவுன்வர்ட்ல இருந்தா என்ன சொல்லுவீங்க? ஸ்லோப் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸ்பீடுன்றது இங்க 60, 40, 20, 1, 2, 6. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வண்டி வந்து பிரேக் போடுறாங்க சொல்லலாமா? டி ஆக்சிலரேஷன் சொல்லலாம். ஏன்னா சீரா போயிட்டு இருந்த வண்டி வந்து திடீர்னு ஸ்லோ பண்ணனால என்ன ஆயிருக்கு? வேகன்றது குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது பேர் டி ஆக்சிலரேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃப் சைட்ல இருந்து வெலாசிட்டியும் கீழ இருந்து டைம்ன்ற மாதிரி போடுவோம். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டினா சீரான இயக்கம். சரிங்களா? சீரான வேகத்துல போகும்போது கோடு வந்து எப்படி இருக்கும்னா பேரலலா இருக்கும். அதான் சமமா இருக்கும். எதோட பார்த்தீங்கன்னா இந்த டைம் இருக்கு இல்லையா? அதோட இணையாவே இருக்கும் இந்த இந்த கோடு. இந்த டைம் கோடும், இந்த வேகமான கோடும் இணை கோடா இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா சீரான வேகத்துல போகுது. அதாவது வெலாசிட்டி. சரிங்களா? சீரான திசை வேகத்துல போகுதுன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுல அந்த சீரான திசை வேகம் இது. சரிங்களா? இதுல வெலாசிட்டி டைம் கிராஃப்ல யூனிஃபார்ம் ஒரு ஸ்லோப் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ட்ரைட் ஸ்லோப் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்குன்னா, யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் தொடர்ந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க வேகத்த. 1 நிமிஷத்துக்கு 10ன்னா, அடுத்த 1 நிமிஷத்துக்கு 30, அடுத்து 50, அடுத்து 70ன்னு சொல்லி இன்கிரீஸ் பண்ணிட்டே போறாங்க ஸ்பீட. ஸோ அதனால இது வந்து ஸ்லோப் வந்து இருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, பிரேக் போடும்போது டி ஆக்ஸலரேஷன் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும் ஸ்லோப். ஸோ ஸ்லோப் லைன்ஸ், யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன், சீரான முடுக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா, இதுல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல 4 இருக்கும். ஸோ இனிமே டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இதுல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஸ்ட்ரெய்ட் லைன் இருந்துச்சு. அதாவது இணையா இருந்துச்சுன்னா, டைமோட லைனுக்கு இணையான ஒரு லைன் இருந்துச்சுன்னா, பாடி வந்து ஸ்டேஷனரில இருக்குன்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட். எந்த செகண்டுக்குமே ஒரு மூவ்மெண்ட்டே இல்ல. சார்ட்ல இருந்து ஒரு மூவ்மெண்ட்டே இல்லன்னா, பாடி என்ன இருக்கு? ஸ்டேஷனரில இருக்கு. அதாவது நிலையா இருக்குதுன்னு அர்த்தம் நவராம. இதே வந்து ஒரு ஸ்லோப் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. டாப் ஸ்லோப், ஸ்ட்ரெய்ட் ஸ்லோப் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, யூனிஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம் ஸ்பீடு. இதே வந்து ஒரு ஸ்லோப் வந்து கர்வ்ல இருக்கு, வளைஞ்சிருக்கு அப்படின்னா, ஸ்பீட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா? நான் யூனிஃபார்ம். அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுவே ஸ்லோப் பார்த்தீங்கன்னா, டவுன்வர்ட்ஸ்ல வருது பாருங்க. மேல போய் டவுன்வர்ட் கீழ இறங்குது அப்படின்னா, ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். வென் ஸ்பீட் டிக்ரீஸ். ஏன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தது தான். ஸ்லோப்ன்றது ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருந்தது தான். திடீர்னு வந்து அவர் ஸ்லோ பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோ பண்ணும்போது என்ன ஆகும்? சார்ட் டவுன்வர்ட்ஸ்ல வரும் மறுபடியும். ஸோ மறுபடியும் அவர் பிரேக் போட்டான்னா, கீழ டவுன்வர்ட் ஸ்லோப்ல வந்துருமா? ஸோ இந்த மாரி கிரியேட் ஆகுறது தான் இது. அடுத்து அதிலேயே பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி டைம் கிராஃப். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ஸ்லயும் சீரான ஒரு இயக்கம் இருக்கும்போது, இந்த மாரி பேரலலா அதாவது இணையா இருக்கும் கோடு சரிங்களா? இதே யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் சமமான வேகத்துல இருக்கும்போது, இந்த மாரி ஸ்லோப் ஒண்ணு ஸ்ட்ரைட்டா கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாரி இமேஜஸ் வச்சு அவங்க கேட்பாங்க. இமேஜஸ் கேட்கிறதோட, இந்த மாரி ஒரு நம்ம சொன்னோம் இல்லையா? உதாரணம் என்னன்னு, அதோட மீனிங் சொன்னோம் பார்த்தீங்க. அந்த சென்டென்ஸ் வச்சே கேட்பாங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங் இன் எ ஸ்ட்ரெய்ட் லைன் சொல்லி அந்த மாரி சொல்லி கேட்பாங்க அவங்க. இப்போ யூனிஃபார்மான ஒரு இது போகுது. இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஒரு யூனிஃபார்மான ஆக்ஸலரேஷன் போகுதுன்னா, இந்த இந்த 4 இமேஜ்ல எந்த இமேஜ நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி இமேஜ் கேட்கலாம். இல்லன்னா இந்த மாரி இமேஜ் குடுத்துட்டு, இது என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இந்த மாரி கோடு இந்த மாரி வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இந்த மாரி ஒரு கோடு வந்து ஸ்லோப் ஒண்ணு கிரியேட் ஆச்சுன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கு? யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷனா இருக்கு. இதே வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஸ்ட்ரெய்ட் இணையான ஒரு கோடு கிரியேட் ஆச்சுன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்பீட். அது வந்து ஆக்ஸலரேஷன் இது பண்ணாம 50லயே அவர் வந்து கான்ஸ்டன்ட்டா போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இதே ஸ்பீட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, கர்வ்ட் அப்வர்டா மாறும் ஸ்பீடு. சரிங்களா? கர்வ்ட் அப்வர்ட் வந்துருச்சு அப்படின்னா, ஸ்பீட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காருன்னு அர்த்தம் அவரு. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு 50ல போறாருன்னா, அடுத்து 10 நிமிஷம் 60, அடுத்து 10 நிமிஷம் 70 அந்த மாரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்காருன்னு அர்த்தம். இப்ப டிட்ராடேஷன்னாலும் ஆக்ஸலரேஷன் குறைக்கிறனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? டி ஆக்ஸலரேஷன்னாலும் ஒண்ணுதான். நான் யூனிஃபார்ம் மோஷன் இது. ஏன்னா வந்து வளைஞ்சு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் யூனிஃபார்ம் டிட்ராடேஷன். நம்ம சொல்லணும்னா ஸ்லோப் எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ரெய்ட்டாவே இருக்கும். அப்படி ஸ்ட்ரெய்ட்டா இருந்துச்சுன்னா, யூனிஃபார்ம் டிட்ராடேஷன். அதாவது ரீஆக்ஸலரேஷன். யூனிஃபார்ம் டீஆக்ஸலரேஷன். டைரக்ட் ஒரு ஸ்ட்ரெய்ட் ஸ்லோப் வருது பார்த்தீங்களா? அதனால யூனிஃபார்ம் இது. இதுல இந்த இமேஜ்ல குடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, வளைஞ்சு குடுத்திருக்காங்க. சோ வளைஞ்சு குடுக்கும்போது என்னன்னா, நான் யூனிஃபார்ம் டீஆக்ஸலரேஷன். ஓகேங்களா? இந்த மொத்தம் இந்த 4 நான் சொன்னேன்.
4 நீங்க இமேஜஸ் மட்டும் ஓரளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா போதும். இதுல இருந்து கேட்கிற கேள்விய நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அடுத்த சாப்டர்ல உங்களுக்கு வரதுதான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த சாப்டர் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் சொல்லி இருக்கு. 3 ஃபார்முலாஸ் இருக்கு சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, V is equal to U plus AT. Second formula, S is equal to UT plus half into AT square. Third formula பார்த்தீங்கன்னா, V square is equal to U square plus 2AS. இல்லனா இது இப்படி கூட எழுதலாம். 2AS is equal to V square minus U square என்ற மாதிரி எழுதலாம். ஸோ நீங்க இதை எப்படி வேணும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அவங்க கொஸ்டின் கேட்கறத வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த இது எப்படி கேட்பானா, இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி திசைவேகம், வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப். இந்த மாதிரி கொஸ்டின்ல இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ஒன்னு வெலாசிட்டியை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா டைமை கொடுத்துருவாங்க சரிங்களா? அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொடுத்துருவாங்க. எஸ் இருக்கு இல்லையா? எஸ் வந்து எது மென்ஷன் பண்ணா பொசிஷன், பொசிஷன் அண்ட் டைம். அதாவது ஃபார்முலோட ஸ்டார்டிங்கும் கடைசியை மட்டும் கொடுப்பாங்க. இல்ல வெலாசிட்டின்றது ஸ்டார்டிங், வி டைம்ன்றது கடைசி. அதே மாதிரி இதுல பொசிஷன் ஸ்டார்டிங், இல்ல டைம்ன்றது கடைசி சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாலும் பொசிஷன், பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி. இந்த மாதிரி கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது இந்த ரெண்டு டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பொசிஷன் வெலாசிட்டி, வெலாசிட்டிக்கு வந்து எஸ், சாரி பொசிஷனுக்கு வந்து எஸ், வெலாசிட்டிக்கு வந்து வி. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து இந்த 6 டேட்டால உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றது இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த 3 ஃபார்முலா ரொம்ப முக்கியம் சரிங்களா? இந்த 3 ஃபார்முலா ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலேஷன் மோஷன், சர்க்குலர் மோஷன். இப்போ நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்க ஒரு கயிறு கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்ல கயிறு கட்டி அந்த ரோப்பை மேல தலைக்கு மேல சுத்தும்போது என்ன ஆகும்னா, ஒரு பக்கமும் அந்த கல் வந்து சுத்தி வரும். ரவுண்டான சைட்ல சுத்தி வரும். நம்ம எவ்வளவு தூரம் த்ரெட் வச்சிருக்கோமோ, நூல் கட்டியிருக்கோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த கல் போயிட்டு சுத்தி சுத்தி வரும். அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா இருக்குமா. அதோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? யூனிஃபார்ம், சமமா இருக்கும். எல்லா பக்கமும் சமமா இருக்கும். மோஷன் இன் ஏ சர்க்குலர் பார்ட் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு சரிங்களா? நிலையான வேகத்துல வந்து சுத்தும். எல்லா பக்கமும் நிலையான வேகத்துல சுத்தும். அண்ட் ஈச் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா அது வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பக்கமும் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க நடுவுல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் நின்று ஒரு ரோப் வச்சு நம்ம சுத்துறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கயிறு மாரி வச்சு சுத்துறோம் அப்படின்னா, இது என்ன இந்த இடத்துல வரும்போது நீங்க விட்டீங்கன்னா டைரக்ஷன் இப்படி சேஞ்ச் ஆகும். மறுபடியும் இந்த இடத்துல வரும்போது நீங்க அந்த கயிறை விட்டீங்கன்னா இப்படி போகும். அதுவே ஒரே இடத்துல என்ன ஆகும், நம்ம கயிறு எங்கெங்கெல்லாம் விடுறோம்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் கல்லு டைரக்டா சுத்திட்டு இருக்க கல்லு அப்படி அப்படியே ரிலீஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பார்க்கும். நம்ம விடாதனால தொடர்ந்து ரொட்டேஷன்லயே இருக்குது. அதான் சொல்றாங்க டைரக்ஷன் சேஞ்ச் கண்டினியூஸ்லி சரிங்களா? இட் இஸ் ஆக்சிலரேட்டர் மோஷன். இது என்ன ஆகுது? ஆக்சிலரேட்டர் தொடர்ந்து ஒரே இதுல சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு ஃபார்முலா, இந்த சர்க்குலர் மோஷன்ல ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம்னா 2πr/t. 2πrன்றத நம்ம என்ன சொல்லுவோம்? சுற்றளவு சொல்லுவோமா? ஒரு வட்டத்தோட சுற்றளவு வந்து 2πr சொல்லுவோம். t எவ்வளவு டைமுக்கு அது வந்து சேஞ்ச் ஆகுறன்ற மாதிரி கொடுக்குறோம். இதுக்கு உதாரணம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எர்த்த வந்து மூன் சுத்துது இல்லையா? அது உதாரணம். அப்புறம் சூரியனை நம்ம எர்த் சுத்துறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இது தொடர்ச்சியா அது வந்து ஒரே வேகத்துல சுத்திக்கிட்டே இருக்கும் அது. சோ இதோட உங்களுக்கு வந்து இந்த சாப்டரோட கான்செப்ட் வந்து முடியுது சரிங்களா? கொஞ்சம் தான் இருக்கும். அடுத்த சாப்டர்ல தான் வந்து கொஞ்சம் டீடைலாவே வரும் உங்களுக்கு. சோ இந்த क्वेश्चनல உங்களுக்கு தெரியுதான் பாருங்க. which of the following quantities is a vector? வெக்டார் குவான்டிட்டி என்ன சொல்லியிருந்தேன் நானு? அதுக்கு திசை மதிப்பு வேணும், எண் மதிப்பு வேணும் சரிங்களா? அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட் வேணும், அதுக்கான டைரக்ஷனும் வேணும். சோ டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருந்தா போதும், டைரக்ஷன் தேவையில்ல. 50 கிலோமீட்டர் போனா எங்கிட்ட இருந்து 50 கிலோமீட்டர் போய்க்கலாம். ஸ்பீடுன்றது அதே மாதிரி தான். 30ல போனா போயிடலாம். இங்கிட்டு தான் 30ல போகணும்னு சொல்ல முடியாது. பாத் லென்த்னா ஒரு நீளத்தோட அளவு சரிங்களா? இதுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் மட்டும் போதும். ஆனா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் மட்டும் நம்மளுக்கு என்ன வேணும்? டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது இந்த மாதிரி இருக்குங்க இல்லையா? சோ நீங்க இந்த ஸ்ட்ரெயிட் கோட்லயே போனீங்கன்னா இது வந்து டிஸ்டன்ஸா மாறிடும். சோ நம்ம இந்த டைரக்ஷன்ல போறோம். டைரக்ஷன்ன்றது மென்ஷன் ஆகுது. ஹைப்போடெனியஸ் டைரக்ஷன்ன்றது மென்ஷன் ஆகுது. சோ அதனால டைரக்ஷனுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட், இடப்பெயர்ச்சின்றது அதுக்கான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் தி SI யூனிட் ஆஃப் ஸ்பீட்? ஸ்பீடோட SI யூனிட் என்ன? மீட்டர் பெர் செகண்ட் சரிங்களா? ஸ்பீடோட SI யூனிட்
மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆக்சிலரேஷனுக்கு என்ன? முடுக்கத்துக்கு ஏக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதே வெலாசிட்டிக்கு என்ன வரும்? வெலாசிட்டிக்கு அதான். ஏன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? இதை கீழே கொடுக்கறதுல எது வந்து கரெக்ட்னு சொல்லி கேட்கறாங்க. இடப்பெயர்ச்சி எப்பொழுதும் தூரத்தை விட அதிகமாகும். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டிஸ்டன்ஸ். அதாவது இதுல எது வந்து ட்ரூன்னு கேட்டிருக்கனால டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ்ன்றது மொத்த தூரத்தை டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இடப்பெயர்ச்சின்றது எவ்வளவு தூரம் நம்ம கடந்திருக்கோன்றது தான். இடப்பெயர்ச்சி ரிட்டர்ன் வந்துட்டோம்னா கம்மியா இருக்கும். ஸோ இடப்பெயர்ச்சி வந்து எப்பவுமே தூரத்தோட அதிகமா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. தவறு. சரிங்களா? ஏன்னா தூரம் தான்ன்றது அதிகமா இருக்கும். இடப்பெயர்ச்சின்றது நம்ம முன்னாடி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏல இருந்து பி சி, இப்போ உங்களை சிக்கு வர சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. ஏ டு பி போயிட்டு சி வாங்கிட்டாங்கன்னா நீங்க ஏ போயிட்டு ஏல இருந்து பிக்கு போயிட்டு மறுபடியும் சி வருவீங்க. சி வந்தா எவ்வளோ? இந்த பாதி தூரம். இந்த 10ன்றது தான் உங்களுக்கான கணக்கே இருக்கும். ஆனா டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ இருக்கும்? இது ஒரு 10, இது ஒரு 10. மொத்தம் ஏல இருந்து பி வந்திருப்பீங்க ஒரு 20, மறுபடியும் பில இருந்து சி வந்திருப்பீங்க. டோட்டல் எவ்வளவு? 30 இருக்கும். ஆனா இடப்பெயர்ச்சின்றது 10 இருக்கும். ஸோ இதுல எது தூரமா இருக்கு? டிஸ்டன்ஸ்ன்றது அதிகமா இருக்கு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி அதிகமா இருக்குன்றாங்க. இடப்பெயர்ச்சி நம்மளுக்கு 10 தான் இருக்கு. ஆனா தூரம்ன்றது நம்மளுக்கு 30 இருக்கு. ஸோ இது தவறு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். ரெண்டுமே சமமா? இது 10, இது 30 சமம் இல்லைல்ல. ஸோ இதுவும் தவறு. அடுத்து பாருங்க, டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இல்ல என்ன சொல்றாங்க? கிரேட்டரா இருக்குன்றாங்க. தூரம்ன்றது இடப்பெயர்ச்சியோட கூடுதலா இருக்குன்றாங்க. ஆமா, கூடுதலா இருக்கு. சரிங்களா? சோ அப்ப நம்மளுக்கான ஆன்சர் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சாரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஏ வெக்டார் குவாண்டிட்டி. டிஸ்டன்ஸ்ன்றது வெக்டார் குவாண்டிட்டியா? இல்ல, ஸ்கேலார் தான் அது. சரிங்களா? ஏன்னா அதுல வந்து தூரத்தை மட்டும் தான் கணக்கிடுறாங்க. எந்த திசைன்றதை மென்ஷன் பண்ணல. சோ நம்மளுக்கான ஆன்சர் சி. தூரம் எப்பொழுதும் இடப்பெயர்ச்சியை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். சோ இந்த இது பாருங்க. எதுக்கு நான் தமிழ் ரீட் பண்ணலன்னா, தமிழ் வந்து நீங்க பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே ரீட் பண்ணி போனேன்னா ரொம்ப லென்த் ஆயிடும். ஆல்ரெடி நான் வீடியோவே வந்து ஷார்ட்டா போடணும் தான் பாக்குறேன். இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour வந்துருது. சோ இதுக்கு மேல நான் தமிழ்ல ரீட் பண்ணேன்னா ரொம்ப லென்த் ஆயிடும். அதனாலதான். ஆனா தமிழ் தான் எக்ஸ்பிளனேஷன் நான் பண்றேன் நானு. A object is said to be in motion when. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட்ல இருக்குன்றது, இயக்கத்துல இருக்குன்றது எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க கேக்குறாங்க. எதை வச்சு சொல்லுவோம் நம்ம? பொசிஷன், டைம் சொல்லியிருந்தோம்னா ஒரு பொருளை கம்பேர் பண்ணணும் நம்ம. நம்ம வந்து மூவ்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா சைட்ல இருக்க ஏதாவது ஒரு பொருளை கம்பேர் பண்ணாதான் நம்ம மூவ்மெண்ட்ல இருக்குன்றதே தெரியும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. சோ அதனால இதுக்கு பொசிஷன் அண்ட் சேஞ்ச் வித் டைம். ஆப்ஷன் ஏ. அதன் நிலை காலப்போக்கில் மாறுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A body completes a round trip. Its total displacement is. அதாவது இப்போ ரவுண்டான டிஸ்டன்ஸ். இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு அத்லெட்டிக் பிளேயர் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன். அவர் ரிட்டர்ன் போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல வராராம். அப்ப வந்து இடப்பெயர்ச்சின்றது என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேமா இருந்தா இடப்பெயர்ச்சின்றது 0வா இருக்கும் நான் சொல்லியிருந்தேனா? சோ நம்மளுக்கு ஆன்சர் 0. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which one of the following is not a type of motion? இதுல இருந்து மோஷன் இல்லைன்னு சொல்றாங்க. சர்க்குலர்ன்றது மோஷன். ஓகே, நான் சர்க்குலரா சுத்தி வர்றது அத்லெட்டிக் பிளேயர் சுத்தி வர சொன்னேன். லீனியர்ன்றது ஸ்ட்ரைட் லைனா தான் லீனியர் ஆர் ரெக்டாங்குலர் மோஷன் சொல்லலாம். ஸ்கேலார் இது வந்து குவான்டிட்டிஸ் இல்லையா? ஸ்கேலார்ன்றது குவான்டிட்டிஸ். சோ வைப்ரேஷன்ன்றது மோஷன், அலைவரிசைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சோ நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஸ்கேலார். இது வந்து குவான்டிட்டிஸ் சேர்ந்தது. சோ இந்த क्वेश्चन பாருங்க. யூனிஃபார்ம் மோஷன் மீன்ஸ் தட் ஏ ஆப்ஜெக்ட். அதாவது சீரான இயக்கம் என்பது ஒரு பொருளை குறிக்கிறது. எந்த பொருளை குறிக்கிறது? சீரான இயக்கம்ன்றது கீழே கொடுக்கப்பட்டது. எதை வச்சு நம்ம சொல்லுவோம்? டிராவல் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம்ஸ். அதாவது சமகால இடைவெளியில் சம தூரம் பயணிக்கிறது. சோ இதான் வந்து நம்ம யூனிஃபார்ம் மோஷன் சொல்லி சொல்லுவோம். சோ நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ. அடுத்த क्वेश्चन. வாட் டஸ் த ஸ்லோப் ஆஃப் எ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ரிப்ரசன்ட்? அதாவது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஸ்லோப் வந்து எதை மென்ஷன் பண்றான்னு சொல்லி கேக்குறாங்க. எதை மென்ஷன் பண்ணிருக்காங்க? இது டிஸ்டன்ஸ், இது டைம். ஸ்லோப் வந்து சொல்றதுன்னா எதை சொல்லியிருந்தோம் நம்ம? ஆக்சிலரேஷன் சொல்லியிருந்தோமா? இல்ல ஸ்பீடுன்னு சொல்லியிருந்தோமா? இல்ல வெலாசிட்டின்னு சொல்லியிருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருந்தோமா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இந்த டைம் கிராஃப்ல வந்து வராது. சோ வெலாசிட்டி டைம் கிராஃப்ல தான் வெலாசிட்டி வந்து வரும். சோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஒன்னு ஸ்பீடா இருக்கணும், இல்ல ஆக்சிலரேஷனா இருக்கணும். எதுவா இருக்கும்? ஒரு டைம் கிராஃப் கொடுத்திருந்தானே ஆக்சிலரேஷனா இருந்தா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? ஆக்சிலரேஷன்ன்றது இப்படி இருக்கும். இது வந்து ஸ்லோப்.
சரிங்களா? ஸ்ட்ரைட்டான ஸ்லோப் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பீடு வந்து சமமா இருக்கும். கான்ஸ்டன்ட் ஸ்பீடா இருக்கும். சரிங்களா? சோ நமக்கு ஆன்சர் ஸ்பீடு, வேகம். அடுத்து பாருங்க. The velocity of object is increasing with time. The object is said to be அதாவது velocity of a object is increase. velocity time graphல இதோட ஸ்பீடு இன்கிரீஸ் ஆகுது. இந்த மாதிரி போகுதுன்னா இது என்னவா இருக்கும் நம்மளுக்கு? ஆக்சிலரேஷன் சொல்லியிருந்தானா? வேக அதிகரித்தல். சரிங்களா? அதான் முடுக்கம். ஆக்சிலரேஷன். நமக்கு ஆன்சர் ஆக்சிலரேஷன். ஏன்னா நார்மலா சேம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடா இருந்தா வெலாசிட்டி டைம் கிராஃப்ல நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் அந்த பேரலலா அதாவது இணையா ஒரு கோடு வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? யூனிஃபார்மா போச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸ்லோப்பா கிரியேட் ஆகும். ஆனா இதுல என்ன கொடுத்திருக்காங்க? If the velocity of the object is increase with the time. இததான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்மளுக்கு டயகிராம் வச்சு கேட்பாங்க. இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வச்சு கொடுத்து நம்மள வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டுருவாங்க. சோ அப்போ நம்ம இந்த இமேஜ் டிரா பண்ணி அவங்க சொல்லிருக்காங்க இன்க்ரீஸ் வித் டைம். வெலாசிட்டின்றது போக டைமை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன சொல்றாங்க? ஆக்சிலரேஷன் முடக்கம் ஏற்படுறதுனால இந்த மாதிரி ஆகுது. சோ அதுக்கு தான் இந்த இது வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொன்னேன். அடுத்து which instrument is vehicle measure distance covered. அதாவது நம்ம வண்டியில போகும்போது அந்த மீட்டர் பார்த்திருக்கீங்களா? மீட்டர் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அது வந்து எந்த மீட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்? டாக்கோமீட்டர் யூஸ் பண்ணுவோமா? டாக்கோமீட்டர்ன்றது ஆர்பிஎம் செக் பண்றது. ஆர்பிஎம். ஆக்சிலரேட்டர் மீட்டர் இது வந்து வேகத்தை செக் பண்ற ஸ்பீடு. சோ ஓடோமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸ். எவ்வளவு தூரம் போயிருக்குன்றது கண்டுபிடிக்கிறது. ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடை செக் பண்றது. சரிங்களா? சோ நமக்கு ஆன்சர் என்ன? டிஸ்டன்ஸ். அதாவது ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் வச்சு தான் நம்ம வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் கடந்திருக்கோன்றதை நம்ம செக் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின். The area under a velocity time graph represent. அதாவது velocity time graph இருக்குங்க இல்லையா? velocity time graphல இதுக்கு ஏரியா அண்டர்ல இருக்குமா இந்த ஏரியா இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். அதாவது டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் இட் மீன்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி வரும். இது கீழே இப்ப velocity time graphல இந்த ஸ்லோப் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஸ்லோப் கீழே வருது எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கடந்திருக்குன்றது தான் அர்த்தம். சரிங்களா? சோ நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தூரம். இப்ப இந்த क्वेश्चन பாருங்க. If a car travel 100 km in 2 hours and then 100 km in 1 hour, what is the average speed? So average speed ஓட ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம் நம்ம? total distance by total time சொல்லியிருந்தோமா? So distance by time சொல்லியிருப்போம் average speedக்கு. இல்ல total எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்றது டோட்டலா. total distance எவ்வளவு 200. டைம்ன்றது எவ்வளவு 3. So டிவைட் பண்ணோம்னா 66.7 km per hour. சரிங்களா? நமக்கு ஆன்சர் கிலோமீட்டர் per hour கொடுத்தனால நம்மளும் கிலோமீட்டர் per hour எடுத்துட்டோம். இல்ல ஆன்சர் மீட்டர் per second கொடுத்தனால நம்மளும் மீட்டர் per second சேஞ்ச் பண்ணணும் இதுல. சரிங்களா? இப்ப இந்த क्वेश्चन பாருங்க. A car accelerated from 0 to 20 meter per second in 10 second. What is acceleration? முடக்கத்தோட ஃபார்முலா நான் என்ன சொல்லியிருந்தேன்? v minus u by t ன்னு சொல்லியிருந்தேனா? v என்ன இதுல? highest 20 minus 0 by 10. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு? 2 மீட்டர் per second ஸ்கொயர் வருமா? ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா b 2 மீட்டர் per second ஸ்கொயர். ஸோ இந்த क्वेश्चन பாருங்க. which of the following represent uniform circular motion? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ன்றது நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா யூனிஃபார்மான சர்க்குலர் மோஷன். இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்? கயிறு கட்டி சுத்துறன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் வருது பாருங்க. கார் ஆன் ஏ ஸ்ட்ரைட் ரோட். ஸ்ட்ரைட் ரோட்ல போகும்போது எப்படி சர்க்குலர் மோஷனுக்கு வரும்? கிடையாது. ட்ரெயின் ஆன் ஏ ஸ்ட்ரைட் ட்ராக். ஸோ இதுவும் கிடையாது. மூன் ஆர்பிட் த எர்த். சரிங்களா? மூன் வந்து எர்த்து சுத்தி வர்றதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. அத்லெட்டிக் ரன்னிங் லீனியர்னு ஸ்ட்ரைட் லைன். சரிங்களா? அத்லெட்டிக் பிளேயர் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல போறாரு. சோ நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி பூமியை சுற்றி வரும் சந்திரன். சோ இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. The graph of a velocity time graph, the uniform acceleration is. uniform acceleration எதை சொல்லிருப்பேன் நானு? velocity time graphல uniform acceleration. uniform acceleration எதை சொல்லியிருந்தேனா? ஸ்ட்ரைட் லைனா இருக்கும்னு. ஸ்ட்ரைட் லைன் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்லோப்ல ஸ்ட்ரைட் லைன் ஆப்ஷன் பி நேர்கோடு. அதாவது ஸ்லோப்னு வரும். நேர்கோடு மட்டும் போட்டேன். இந்த क्वेश्चन பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்ளை வென். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து எப்போ அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. மோஷன் வரும்போதே நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் இஸ் யூனிஃபார்ம். சரிங்களா? ஆக்சிலரேஷன்ன்றது யூனிஃபார்ம். ஏன்னா மாஸ் ஃபோர்ஸ் ஸ்பீடை வச்சுலாம் வந்து மோஷன் வந்து சொல்ல முடியாது. ஆக்சிலரேஷன் வச்சு மட்டும்தான் மோஷன் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ முடக்கம் சீரானது. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. ஆப்ஜெக்ட்க்கு
எ ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபால்ல விழுது இல்லையா? அப்ப மாடியிலருந்து நீங்க ஒரு கல்லோ ஏதோ தூக்கி போடுறீங்கன்னா, அது வந்து நீங்க எந்த ஒரு ஃபோர்ஸும் பண்ணாம விட்டாலே என்ன பண்ணும்? அது டைரக்ட்டா கிரவுண்ட நோக்கி தான் வரும். எதனால பார்த்தீங்கன்னா, கிராவிட்டினால வருது. ஸோ அந்த கிராவிட்டி எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க அவங்க. வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆகுமா? ஒரு கிலோமீட்டர் அதாவது ஒரு மீட்டர் வர வர இதோட வேகம் இன்கிரீஸ் ஆகுமான்னு கேட்கறாங்க. இல்ல மாஸ் இன்கிரீஸ் ஆகுமா? இல்ல சர்க்குலர் மோஷன் வருமான்னு கேட்டா எதுவுமே கிடையாது இதுல. சரிங்களா? இதுல ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். யூனிஃபார்மான ஒரு ஆக்ஸலரேஷன் வந்து அதுல இருக்கும். ஸோ சீரான முடுக்கம்ன்றது இதுக்கான ஆன்ஸர். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வரேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.